வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நமது இந்திய நாட்டினுடைய ஆன்மீக சரித்திரத்தில் ஆலய வழிபாடு என்பது ஒரு பிரிக்க முடியாத ஒரு வாழ்க்கையில் இரண்டர கலந்த ஒரு பழக்கமாக நடைமுறையில் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. அது ஏதோ நமது இந்திய தேசத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று நம்பிவிட முடியாது. உலகளாவிய அளவிலே இந்த ஆலய வழிபாடு என்பது மனித குலத்திற்கு ஒரு மேன்மையையும் ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு ஒற்றுமையையும் கொடுத்து கொண்டிருக்கிறதா என்று சொன்னால் அது மிகையாக. பெயர் தான் கொஞ்சம் வித்தியாசம். அங்கங்கே இருக்கிறதுக்கு தக்கவாறு மசூதியும் வச்சுருப்பாங்க, தொழுகை கூடாமல் வச்சுருப்பாங்க, சர்ச்சுன்னு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். நாம் இன்னைக்கு நம்ம இந்திய தேசத்தினுடைய சரித்திரத்தில் எப்படி இந்த ஆலய வழிபாடு வந்தது என்பதை சிந்திக்கலாம். உண்மையிலே இது நமது மன்றத்தில் ஒரு காலகட்டத்தில் அகத்தாய்வு பயிற்சியில் சப்ஜெக்டாக இருந்தது. நாங்கள் 7 நாள் அகத்தாய்வு நடக்கிறப்போ காலை 3 செக்ஷன் மகிழ்ச்சி இதை நடத்துவாங்க. 3 செக்ஷனில் நடத்தினதையும் இன்றைக்கி ஒரே இதாக என்னால் சொல்ல முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இதில் நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம். ஆலயம் வழிபாடுன்னா அதுக்குள்ளே இன்னொன்று இறை வழிபாடு என்பது ஒன்று. அந்த இறை வழிபாட்டுக்குள்ளே போனீங்கன்னா உருவ வழிபாடு என்று ஒன்று வரும். இப்போ நம்ம தலைப்பு எடுத்துக்கொண்டது ஆலய வழிபாடு தான். அதனால் உருவ வழிபாடு என்பதுக்குள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஆலய வழிபாட்டை நம்ம தொடவே முடியாது. அதனால் அது இன்னொரு நாளைக்கு உருவங்கள் ஏன் வந்தது, எப்படி வந்தது, எவ்வாறு வந்தது, எதை கொண்டு உருவங்களை கொடுத்து வந்தாங்க, அது இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த ஆலய வழிபாடு என்பதற்குள்ள பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்கும். ஒன்று இயற்கையான ஆலய வழிபாடு, இன்னொன்று செயற்கையான ஆலய வழிபாடு என்று. இந்த இயற்கை செயற்கை என்றுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அதற்குள்ளே இன்னும் கொஞ்சம் பிரிவுகள் வந்து கொண்டே இருக்கும். இயற்கை எப்படி வந்துச்சு, செயற்கை எப்படி வந்தது என்று பொதுவாக நமக்கெல்லாம் என்ன தோணும், இது வரைக்கும் பழகியிருக்கிறோம் அப்படின்னா, ஆலயங்கள் என்பது இறை வழிபாட்டுக்காக உருவாக்கப்பட்டது என்று மட்டும்தான் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தெரியும். அது நடைமுறையிலேயே அப்படி தான் இருக்காங்கன்னா அப்படி தான் இருக்கு. இன்னும் இன்றைய காலகட்டத்தை எடுத்து பார்க்குறப்போ அது ஒரு வியாபார ஸ்தலமாக மாறிவிட்டதா என்று சொன்னால் அது மிகையாகாது. இறை வழிபாட்டுக்கு போகிறவங்களும் சரி, ஆலய வழிபாட்டுக்கு போகிறவங்களும் சரி, எதை செய்துட்டு வரோன்னா ஒரு பிஸ்னஸ் பேசிட்டு தான் வரும். அதுதான் உண்மையாகவும். இந்த ஆலய வழிபாடு என்று ஒன்றுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இயற்கையான ஆலய வழிபாடு என்பது தான் இந்தியாவில் அதிகமாக இருந்தது. அதுவும் இந்திய தேசத்தினுடைய தென்பகுதியில் பார்த்தீங்கன்னா இயற்கையான ஆலய வழிபாடு தான் அதிகமாக இருந்துச்சு. பிற்காலத்தில் தான் செயற்கையான ஆலய வழிபாடுகள் நிறையா அங்காங்கு உருவாச்சு. அதற்கு நிறைய சான்றுகள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாரும் ஸ்ரீரங்கம் போயிருப்போம், திருவானைக்காவல் போயிருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆலய வழிபாட்டுக்குள்ளே முதல்ல எது இருக்குன்னா
பலிபீடமும் கொடிமரமும் தான் இருக்கும். அங்கே தான் ஆலயம் துவங்கும். ஆனால் இப்போ திருவரங்கத்திலையும் திருவானைக்காவல்லையும் கொடிமரமும் பலிபீடமும் எங்கே இருக்குது? கோயிலுக்கு உள்ளுக்குள்ளேயே போயிடுச்சு. அப்போது அந்த ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆரியப்பட்ட வாசல்னு சொல்லுவாங்க. அது அடிஷனலாக வந்தது. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் அடிஷனல். அது திருவானைக்காவல்லையும் சரி, ஸ்ரீரங்கத்துலேயும் சரி. இது ஏதோ திருச்சியில் தான் அப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ராமேஸ்வரத்துலேயும் அப்படி தான் இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இதெல்லாம் எக்ஸ்டென்ஷனான இது. ஆனால் அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா 3 பிரகாரங்கள் வந்துடும். சன்னதி, இது கர்ப்பகிரகம், அதை சுற்றி ஒரு சன்னதி, அதுக்கு வெளி பிரகாரம், அதுக்கு வெளியில் தான் இந்த பலிபீடம் கொடிமரம் என்று. அந்த பலிபீடம் எதுக்கு வச்சாங்க, கொடிமரம் எதுக்கு வச்சாங்க, கோபுரங்கள் அதுக்குள்ளே எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், சப்ஜெக்ட் இப்போ முடிக்க முடியாது. ஏன்னா நமக்கு 1 மணி நேரம் தான் டைம் இருக்குது. உண்மையில் இந்த ஆலய வழிபாடு முதல்ல இந்த ஆலயங்களை எதற்காக எப்படி உருவாக்குனாங்க, அதுக்குள்ளே இயற்கையான வழிபாட்டு முறைகளை எப்படி கொண்டு வந்தாங்க என்பதை பார்ப்போம். அப்புறம் மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே. உண்மையிலே மனிதன் தோன்றிய காலம் தொட்டு அவனுக்கு இறைவன் என்கின்ற ஒன்று தேவைப்பட்டுதா என்று பார்த்தீங்கன்னா, முதல்ல அவனுக்கு இறைவன் ஆக காட்சி கொடுத்தது உணவு தான். உணவை தான் தெய்வமாக அவன் பார்த்து, ஏன்னா பசிக்குது, சாப்பிட்டாதான் என்னால் சர்வைவல் ஆக முடியும், வாழ்க்கை வாழ முடியும். அதனால் உணவு தான் முதல் தெய்வமாக அவனுக்கு இருந்துச்சு. ஏன்னா 5 அறிவில் இருந்து தானே 6 அறிவுக்கு வர்றான். 5 அறிவுக்கு என்ன தெரியுமோ அதுதானே 6 அறிவுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்க முடியும். அந்த உணவு எங்கிருந்து வருது, எப்படி வருது, எதில் இருந்து வருகிறது என்பதை கண்டுபிடிக்கிறப்போ அவனுக்கு 2வது தெய்வமாக வந்தது மண்ணு தான். அந்த வெறும் மண்ணு மட்டுமே எனக்கு உணவை கொடுத்துறதா என்று சிந்தனை ஆராய்ச்சி என்று வர்றப்போ, நீர் இல்லாமல் மண்ணில் விளைச்சி நமக்கு வராது அப்படின்னு கண்டுபிடிச்சப்போ நீரை தெய்வமாக்கலாம். இப்போ 3 வந்துருச்சு: உணவு, மண், நீர். இயற்கையில் இந்த காட்டுத்தீகள் எல்லாம் வர்றப்போ அதில் வெந்ததை எடுத்து சாப்பிட்டப்போ நெருப்பை அதனுடைய சுவைக்கு அடிமையானப்போ அவன் நெருப்பையும் தெய்வமாக்கலாம். இப்போது 4 ஆகிப்போச்சு. உண்மையிலே அதற்கப்புறம் இந்த நிலம், நீர், நெருப்பு, உணவு, இந்த 4 தான் உண்மையான நமக்கு தெய்வம் என்பதை தாண்டுவதற்கு நீண்ட நெடிய காலம் எடுத்துக்கொண்டது மனிதனுக்கு. அந்த இடத்துல தான் முதல்ல தோன்றியது சமண மதம். என்ன சொல்லப்படும்னா சமண சமயம். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த உணவு, நிலம், நீர், நெருப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதில் இருந்து இந்த சிந்தனை ஆராய்ச்சி என்றெல்லாம் அந்த நெருப்பை அவன் தாண்டி காற்றுக்குள்ள வருவதற்கு பல தலைமுறைகள் தாண்ட வேண்டியதாக இருந்தது. ஏன்னா இதெல்லாம் புறத்தே புலன்களுக்கு தெரியுது. செஞ்சப்போ அதில் வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியுது, கண்ணால் பார்க்க முடியுது. அதனால் ஈஸியாக எடுத்துக்கொண்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் காற்று என்று வர்றதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நீண்ட நெடிய காலம் ஆச்சு. அந்த காற்றை கண்டுபிடிச்சு அது இந்த உணவுக்கு மூலப்பொருள் இந்த 4 தான் என்று முடிவாக எடுத்த சமயம்தான் சமண சமயம். அதற்குள்ள நீண்ட ஆராய்ச்சிகள் அந்த இதை கற்றுக் கொடுப்பதற்காக வந்தது தான் சமண பள்ளிகள். இதுதான் முதல்ல
நமக்கு ஆலய வழிபாட்டுக்கு அடித்தளமாக அமைந்தது என்று சொன்னால் சமண பள்ளிகள் தான். சமண பள்ளிகள் எப்படி இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ சமண பள்ளியில் தான் உட்கார்ந்துருக்கோம். இந்த சமண பள்ளிகள் பார்த்திங்கன்னா இப்படி தான் இந்த ஆட்சி போட்ட மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். ஒரு ஆள் உட்கார்ந்து படுக்க என்ற அளவில் தான் இருக்கும். இதை நீங்கள் எங்கே அதிகமாக பார்க்கலாம் என்று சொன்னால், இன்றைய திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுடைய கோயில்கள், பெரிய கோயில்கள், நாகப்பட்டினம் நீலாயுதாட்சினியா அந்த கோயில், வேதாரண்யம், இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாடங்கள் தான் அதிகமாக இருக்கும். சின்ன சின்னதாக மாடங்கள் அதிகமாக இருக்கும். அது சமண பள்ளிகள் தான். அதற்கப்புறம் பௌத்த விகாரங்களாக மாறிச்சு. பௌத்த விகாரங்கள் தான் சைவ கோயில்களாகவும் வைணவ கோயில்களாகவும் மாற்றப்பட்டது. உண்மையிலே இந்த சமண பள்ளிகள் என்கின்ற இடத்துல இருந்து இவங்க நாளோட நின்றுட்டாங்க. இப்போ உணவு முதல் தெய்வத்துக்கு மூலப்பொருட்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று. ஆனால் இது 4 தான் உணவை கொடுக்குதா என்று பார்க்குறப்போ இந்த 4க்கு மூலப்பொருள் ஒன்று இருக்கணுமேனு சிந்தனை ஆராய்ச்சி வந்தப்போ தான் சமணத்தில் இருந்து பிரிந்தது தான் பௌத்தம். உண்மையிலே இந்த சமண பள்ளிகளுக்கும் அவங்க இந்த 4ஐயும் தாண்டி ஒன்றை சிந்திக்க வேண்டும், ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் புத்த விகாரங்கள். இரண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் தெரியணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த ஆர்ச்சி மேலே ஒரு சின்னதாக ஒரு கோபுரம் வச்சாங்க. கூம்பு மாதிரி ஒன்று. அது இன்றைக்கும் நீங்கள் இந்த நேபாள் சைடு பார்த்தீங்கன்னா சும்மா இது மாதிரி மாடமாக இருக்குது. அது மேலே ஒரு கூம்பு வச்ச மாதிரி இருக்கும். இதை பௌத்த விகாரங்களாக உருவம் கொடுத்து வந்தாது. அதற்கப்புறம் சிந்தனை ஆராய்ச்சி மனிதனுடைய 6வது அறிவினுடைய வெளிப்பாடு வர வர அவனுக்கு இயற்கையை ஆராய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறான். அப்போ தள்ளப்படுறப்போ தான் இவனுக்கு என்ன குறைகள் இருக்கிறது, அந்த குறையை எப்படி நிவர்த்தி செய்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் வாழணும் என்கிறப்ப தான் அந்த 5 பொருட்களுக்கு உருவங்களை கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படும். அந்த உருவங்களை எப்படி கொடுத்தா, எவ்வாறு கொடுத்தா என்ற கான்செப்டுக்கு ஒதுக்கிடுவோம். உருவங்கள் அங்கே வந்துச்சு. அதோட அது உருவங்கள் ஒன்றுக்குள்ளேயே இங்கே எப்படி கொடுத்தாங்க, எவ்வாறு கொடுத்தாங்க, அது ஏன் கொடுத்தாங்க, எதற்காக கொடுத்தாங்க, அதற்குள்ளே என்னத்தை வைத்து கொடுத்தார்கள், அதை நாம் இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் பார்த்தோம்னா இப்போ இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வர முடியாது, தலைப்புக்குள்ளே வர முடியாது. ஸோ உருவம் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கும் நாம் ஆலய வழிபாட்டில் எதை முக்கியமாக வச்சுருக்கிறோம், உருவ வழிபாட்டை தான் வச்சுருக்கோம். ஆனால் ஆலய வழிபாடு என்று எடுத்திங்கன்னா உருவத்துக்கும் ஆலய வழிபாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். அப்போ ஆலயங்களில் தானே உருவங்கள் இருக்குது என்று சொன்னால், உருவங்களை அந்த இடத்துல எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுக்கப்பட்டது தான் அந்த கற்பகிரகத்தில் இருக்கக்கூடிய உருவங்கள். நீங்கள் கற்பகிரகத்தில் இருக்கக்கூடிய உருவங்கள் அனைத்துமே இயற்கையான கோயிலில் ஒரு அடையாளங்கள் தான். இப்போது திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய நீர்ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கம் ஒரு அடையாளமே தவிர அது ஆலய வழிபாட்டுக்கு உண்டான ஏற்பாடா என்று பார்த்தீங்கன்னா, ஆலய வழிபாடுக்கு உண்டான ஏற்பாடு தான் அது உருவ வழிபாட்டுக்குள்ளே போயிடுச்சு.
நீங்கள் திருவரங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஆலய வழிபாட்டுக்குள்ளே இருந்தது தான் இப்போ உருவ வழிபாட்டுக்குள்ளே போயிடுச்சு. அதை ஒரு இயற்கையாக இருந்ததுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்ததை நாம் எப்படி மாற்றிட்டோம், இன்னொன்றாக மாற்றிட்டோம். இயற்கையான கோயில்னா என்ன, ஆலய வழிபாடுனா என்னன்னா இந்த பஞ்சபூத கோட்பாடு என்று வந்த பிறகு இந்த பஞ்சபூதத்துக்கு மூலப்பொருள் ஏதாச்சும் இருக்குமா என்று மனிதன் சிந்திக்க ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு பார்க்கிறப்போ அவனுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் பிடிபடலை. எங்கே சுற்றி வந்தாலும் இந்த 5 என்னவாக இருக்குது, எப்படி இருக்குது என்று பார்த்தீங்கன்னா எனக்குள்ளேயும் இருக்குது, வெளிக்குள்ளேயும் இருக்குது. அதனால் இதுவும் நானும் ஒன்று தானே என்று பார்க்குறப்ப தான் இந்த உடல், உயிர், மனம் என்ற 3 மறைபொருளை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுறோம். அப்படி அந்த சிந்தனை உடல், உயிர், மனம் என்பதை பார்த்தாலும் உடலை அவனால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுது. அதற்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் பொருளை கண்டுபிடிக்க முடியுதா என்று பார்த்தா மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. அந்த உயிர் என்ன செய்து எல்லாமாக இருக்குது, எப்படியெல்லாம் இருக்குது, அது எப்படி எல்லாத்தோடையும் தொடர்பு வச்சுக்கிறது என்பதே அவ்வளோ சீக்கிரம் அவனால் கண்டுபிடிக்க முடியல. அதனால் அதை மறைபொருள் என்று ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஆனாலும் வச்சாலும் அவங்களால சும்மா இருக்க முடியல. அதை எடுத்து எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணும் என்று கண்டுபிடிக்கிறப்போ அதற்குள்ளே இருந்து 3 விதமான ஒரு தன்மையை கொண்டு வர்றாங்க. அதை காமதேனு, கற்பகம், சிந்தாமணி என்று 3 பேர் கொடுக்குறாங்க. காமதேனு அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் என்ன தெரியும், அது ஒரு பசுமாடு, அது கேட்டதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. தேனு என்பதை உண்மையான பேர் பசுமாட்டுக்கு என்னன்னா தேனு. அதுதான் பசுமாட்டினுடைய நம்ம உண்மையான தமிழ் பேர் எதுன்னா தேனு அப்படின்னா பசு என்று அர்த்தம். பசு என்ற ஒன்று அது நமக்கு பால் கொடுக்குது அப்படின்னா அது ஒரு பொருளை கொடுக்குது. தேனி என்பது பசு, அது ஒரு பொருளை கொடுக்குது. காமம் என்றால் இச்சை வயப்படுது. ஸோ இச்சை வயப்பட்டு புலன்களை பயன்படுத்தி அனுபவம் கொள்வது உடல். ஆக உடல் என்பது முக்கியமான பொருளா என்று பார்த்தா மிக மிக முக்கியமான பொருள். ஆனால் அதை இச்சை வயப்பட்டு அது தேவைகளை நிறைவு செய்து கொண்டிருந்தாலும் அது சில காலங்களில் அது இயற்கைக்கு முரணாக போகுதே. இயற்கையோடு இசைந்து கொண்டு போனால் எப்படி இருக்கும், முரணாக போனால் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறப்ப தான் இன்ப துன்பம் என்று ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இன்ப துன்பம் என்று கண்டுபிடிக்கிறப்ப தான் என்ன பண்ணுறாங்க, இந்த இச்சை வயப்பட்ட செயல்களிலிருந்து ஒரு மனிதன் தன்னுடைய செயல்களை ஒழுங்குபடுத்தி கொண்டானேயானால் எப்படி வாழ்வான் என்கிறப்போ தான் அந்த தன்மையை கற்பகம் என்று சொல்றோம். கற்பகம் என்றாலும் அகம்னா உள்ளுக்குள்ள, கற்புன்னா ஒழுக்கம். உண்மையிலே அந்த மனிதன் இயற்கையோடு ஒழுக்கமாக வாழ்ந்தானேயானால் அவனுடைய உடல் நலம், மனநலம், இயற்கையோடு இசைந்து இருப்பது, இயற்கை வளங்களை எல்லா காலத்திலையும் எப்பொழுது வேணாலும் எவ்வளவு வேணாலும் அனுபவித்து வாழலாம் என்று தனது ஆராய்ச்சியை எடுத்துக்கொண்டு அதற்கு தக்கவாறு தனது செயல்களை மாற்றி அமைத்து கொள்ளும் பொழுது அது சிந்தாமணி என்று சொல்லும். சிந்தை மணி போல தான் மாற்றிக்கொண்டதுனால அதை சிந்தாமணி என்று சொல்லுவாங்க. நமக்கு சிந்தாமணினா என்னன்னு தெரியும், ஒரு சூப்பர் மார்க்கெட் தெரியும். அதையும் தாண்டி போனால் சிந்தாமணின்னு ஏதோ ஒரு கல் இருக்குது, நகை அதை வச்சுக்கிட்டோம்னா கேட்டதெல்லாம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான்.
உண்மையிலே இந்த காமதேனு, கற்பகம், சிந்தாமணி இந்த மூன்றையும் ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளும் பொழுது அவன்கிட்ட இருக்கக்கூடிய உயிர்னா என்ன என்பதை அவனால் எளிமையாக கண்டுபிடிச்சிட முடியும். அந்த உயிர்கிட்ட போகும் பொழுது அது என்ன பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லா ரகசியங்களையும் அவனுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது உயிர் பொருள் தான். உயிருக்கு மூலமான பொருள் எதுன்னா, நான் மூலமான பொருள் எது, என்னவாக எல்லாமாக நான் வந்திருக்கிறேன் என்பதை அது அழகாக அவனுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்குது. அதை வைத்து அவன் தன்னை தோல இருக்கக்கூடிய மனிதர்களை ஒழுங்குபடுத்தி சீரமைத்து அது பிரகாரம் வாழ வைக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு கல்வியை வடிவமைத்து இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கிறோம். நீ அதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தோம்? மிருகங்களோட மிருகங்களாக சேர்ந்துக்கிட்டு அதை கொண்டு சாப்பிட்றது, எங்கே கிடைக்குதோ எது கிடைக்குதோ ஒரு நாடோடி மாதிரி அப்படியே அலைஞ்சு திரிச்சு தான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அது அதில் எப்படி பிரிஞ்சோம் என்பதற்கு அதுக்குள்ளே போனோம்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்டுக்குள்ளே போகும். அப்படி தான் வாழ்ந்தோம். ஒரு காலகட்டத்தில் உலகம் என்பது ஒன்றா தான் இருந்துச்சு, மண் என்பது ஒரு பொருளாக தான் இருந்துச்சு. எங்கே நீர்நிலைகள் ஊடுருவ ஆரம்பித்ததோ அங்கே பிரிய அதை கண்டங்களாக நம்ம பிரித்து கொண்டோம். உண்மையிலே அப்படி இருக்கிறப்போ இந்த சமுதாயத்திற்கு நான் தன்னை போல இருக்கக்கூடிய மனித உயிர்களுக்கு இந்த மூன்றுனுடைய நிலையையும் விளக்கி அவன் வரும்பொழுது அவனை என்ன பண்ணுறாங்க, ஒரு தனக்கு வழிகாட்டியாக மதிப்பு கொடுக்கக்கூடியவனாக ஒரு உயர்ந்தவனாக கருதி அவன் சொல்படி கேட்பது என்று வைத்து அவனை தலைவனாக்குகிறான். தலைவனாக்குறான்னா அது குழுவுக்கு தலைவன். அப்படி தலைவன் ஆக்கும் பொழுது அவனுக்கு இந்த சமுதாய தன்னை நாடி வருபவர்களுக்கு அந்த மூன்று நிலைகளிலிருந்து உணர்த்தி அவனை மேன்மை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் வந்து விடுகிறது. அதனால் அவன் இயற்கையோடு இயற்கையாக இசைந்து இருக்கணும், இயற்கைக்கு முரணாக எதுவும் போய்விடக்கூடாது என்கின்ற ஒரு தெளிவோடு தனது வாழ்க்கையை அமைத்து கொண்டு அவன் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு தன்மையில் இந்த உடல் உயிர் அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய மறைபொருள் இருக்கக்கூடிய இந்த உயிருக்கு மூலப்பொருளாக இருக்கக்கூடிய ஒன்றை கண்டுபிடித்து அதனோடு இசைந்து அது எப்படி எல்லாமாக மலர்ச்சியுற்றிருக்கிறது, அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எவ்வளவு பயன்படுத்த வேண்டும், அதை பயன்படுத்தி யாருக்கோ துன்பம் இல்லாமல் அல்லது கொடுத்து பகிர்ந்து உண்டு வாழறது என்கின்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ளே கொண்டுகிட்டு வர்றாங்க. அப்படி வந்தவனை தலைவனாக்கி வைக்கிறப்போ அவன் சொற்படி தான் கேட்கறது என்று வந்தப்போ அவன் ஓரளவுக்கு எல்லாரையும் சொல்லி கொடுத்து ஒரு நெறிப்படுத்தி விட்டான் என்று வச்சுக்கோங்க. சரி, நமக்கு வந்த வேலை முடிஞ்சு போச்சு, இனி நாம் எப்படி வேணாலும் இயற்கையோடு இணைந்து கொள்ளலான்னு போடுறப்போ அவனால் இந்த உடலை விட்டு வெளியேற முடியல. முறை நல்லா தெரிஞ்சுக்குங்க, உயிர்கிட்ட நீங்கள் போய் நின்றுட்டீங்கன்னா நீங்கள் நினைக்காம உங்கள் உடல்ல இருந்து உயிர் பிரிக்க முடியாது. இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் காயகற்பத்தினுடைய மகிமை என்ன என்பது. அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு என்பது இயற்கை என்பது மரணம் என்ற ஒன்றை கொடுக்கும் அல்லவா. வயோதிகத்தை கொடுத்ததை தவிர மரணத்தை கொடுக்க முடியல. ஏன்னா அவன் அதோடு இசைந்து நிற்கிறான், ஒடுங்கி நிற்கிறான். அதுக்குள்ளே நான் கொஞ்சம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டேன். ஏன்னா அந்த எப்படி அது கூட போய் இருக்கிறான் என்பதற்கு அது ஒரு 3 கான்செப்ட் இருக்குது. அந்த 3 கான்செப்டுக்குள்ளே போனோம்னா நான் காந்த தத்துவம் அதுக்குள்ளே போய் வரணும். இதெல்லாம் அப்படியே ஹிண்ட்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா மனவளக்கலை பாட்டு 2ல் இருக்கும். ஆலய வழிபாடும் அப்புறம் 3ஆம் நிலையில் பார்த்தீங்கன்னா உருவ வழிபாடும் என்ற தலைப்பில் மகிழ்ச்சி பேசுனதை ஹிண்ட்ஸ் மட்டும் அதில் இருக்கும் வச்சுக்கோங்களேன். படித்து பார்த்தீங்கன்னா அந்த இது தெரியும்.
அதில் அந்த பண்படுத்துகிறப்போ அவனுக்கு 3 பிரச்சனை வருது. ஒருத்தனை ஒன்றுக்குள்ள நிலைநிறுத்த வேண்டிய ஒரு தன்மை வந்துடுது. அதை கூர்மை, நேர்மை, ஒடுக்கம் என்று சொல்லுவாங்க மகரிஷி. அப்படி தன்னை இயற்கையோடு தனக்குள்ளேயே ஒடுங்கி நிற்கிறப்போ அவன் மரணம் இல்லாமல் ஒரு நிலை வந்து விடுகிறது. அந்த நிலை வரும் பொழுது அவனை பாதுகாக்க வேண்டுமே என்கின்ற ஒரு கோட்பாடில் ஒரு இடத்துல அவனை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி வைக்கிறாங்க பாருங்க. அதை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி வச்ச ஒரு இடத்தை தான் நம்ம ஆலயங்களாக உருவாக்குறோம். இதுதான் இயற்கையாக உருவாக்கப்பட்ட ஆலயங்கள். அங்கே ஏன் அதுக்கு ஆலயம் என்று சொன்னான்னா, இந்த காமதேனு, கற்பகம், சிந்தாமணி என்று வர்றப்போ இந்த 3க்குள்ளேயும் கண்டுபிடிச்சு அதனுடைய தன்மையை தெரிஞ்சு அதற்கு மூலப்பொருளாக இருக்கக்கூடிய ஒன்றுக்கு அவன் ஆன்மா என்று பேர் வைக்கிறான். அந்த ஆன்மா கூட இவன் இதை கூட இணைந்து இசைந்து ஊடுருவி ஊடாடி அதுவாக மாறி அதற்குள்ள ஒடுங்கி நின்ற உடனே எல்லாமாக நிற்கிறான். அதனால் வந்துட்டு அவன் இயற்கையோடு இயற்கையாக நிற்கிறானே தவிர இயற்கையாக பார்த்து தானே தன்னை மாற்றிக்க முடியும். அதனால் அவன் உடலோ உயிரோ மனமோ பங்கப்படாமல் அப்படியே இருக்குது நீண்ட நெடுங்காலமாக. அந்த நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய அந்த உடலை அப்படியே பத்திரமா பாதுகாப்பாக வச்சிருக்கிறான் பாருங்க. அப்படி பாதுகாப்பாக வைக்கப்பட்ட இடங்கள் தான் ஆலயம் என்று சொல்லுவோம். அதனாலே அப்படிப்பட்ட ஆலயம்தான் நமது திருவானைக்காவலும் திருவரங்கமும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் இருக்கும். மிகப்பெரிய அளவில் பெருசாலாம் கட்ட மாட்டாங்க. நீங்கள் அந்த இயற்கையாக இருக்கக்கூடியது பாருங்கள், சின்னதாக ஒரு கற்பகிரகம், அதை ஒட்டி ஒரு பிரகாரம், அதுக்கு அடுத்த ஒரு பிரகாரம், அப்புறம் ஒரு என்ட்ரன்ஸ், அவ்வளோதான் இருக்கும். இது புத்த விகாரத்தினுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சி வச்சுக்கோங்க. அதுமாதிரி நீங்கள் இப்போ நம்ம திருவரங்கம் திருவானைக்காவெல்லாம் போட்டிங்கன்னா தாயார் சன்னதி பாருங்கள். இதுக்கு சுவாமி சன்னதிக்கு தாயார் சன்னதிக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இது ரெண்டும் ஒன்றான்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு தான். இது ரங்கநாதனுடைய மனைவி ரங்கநாச்சியாரெல்லாம் கிடையாது. அதை எப்படி கொண்டு வந்தாங்க, அது ஏன் கொண்டு வந்தாங்கன்னு போனோம்னா அது ஒரு பெரிய கான்செப்டுக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ ஆலயம்னா என்னங்கிறது ஓரளவு நானும் ஹிண்ட்ஸ் தான் கொடுத்துட்டு போகிறேன். நீங்கள் இன்னும் யோசிக்கணும், சிந்திக்கணும், ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளணும். அப்படி அந்த உடலை ஒரு தலைமுறை 2 தலைமுறை வச்சுருக்கிறாங்க. 3வது 4வது தலைமுறை வந்துருக்கிறப்போ அதை எப்படி பாதுகாக்கிறது என்று தெரியாததுனால அவங்க ஒரு கட்டடம் கட்டி அதற்குள்ள நீராலயம் நெருப்பாலயம். ஏன்னா நீர் நெருப்பு தானே ஒன்றை தன்மாற்றம் செய்து உணவுப் பொருளாக கொடுக்குது. அதை பார்த்ததுனால அவன் என்ன செய்யறான், நீராலயம் நெருப்பாலயம். அந்த அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க லைவில் இருக்காங்க, உயிரோடு இருக்கிறாங்க. நமக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அதை கேட்டு நாம் மாறிக்கலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த உடல்களை ஒரு நீராலையும் நெருப்பாலையும் பங்கப்படாமல் பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக ஒரு கட்டடம் கட்டி அதுக்குள்ளே வச்சு அதுக்கு அடையாளமாக மேலே ஒன்று வச்சாங்க பாருங்க. அதுதான் உருவங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது உருவங்கள் என்பது கிடையாது, அடையாளங்கள். அந்த அடையாளம் எல்லா பக்கமும் ஒன்றா தான் இருந்தது. பிற்காலத்தில் அடையாளங்கள் மன்னராட்சி காலத்தில் யார் வலித்தவனோ சைவ சமயம் வளர்த்துச்சுன்னா உடனே அதுக்குள்ளே சிவலிங்கம் போயிடும். வைணவர்கள் வளர்த்தாளர்கள்னால் பெருமாள் விக்கிரகம் போயிடும். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அது உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, எப்படி இருக்குதுங்கிறது அவ்வளோவா யாருக்கும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படித்தான் இந்த ஆலயங்கள் சின்ன சின்னதாக உருவாக்குனாங்க, மனித குலம் உருவாக்குச்சு. அதற்கப்புறம் வந்த சிந்தனையாளர்கள்
ஆராய்ச்சியாளர்கள் இது எல்லாம் என்ன பார்த்தாங்க, ஓ இந்த இடத்துல இவங்க இப்படி நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இவங்களுடைய வழியில் நாம் நடக்கணும். நமக்கு ஏதாச்சும் ஒரு பாதுகாப்பு இல்லாமையோ அல்லது ஒரு இயற்கை சீற்றங்களோ அல்லது இயற்கை பொய்த்து போயோ என்று வந்தால் என்ன செய்வது என்ற சிந்தனை வர்றப்போ தான் இந்த கொடிமரத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிரகாரங்கள்லாம் வருது பாருங்க. அது அப்புறம் அது என்னது ஆயிரங்கால் மண்டபம், அர்த்த மண்டபம், தியான மண்டபம், அது என்னது சமையல் கூடம் என்றெல்லாம் வருது பாருங்க. இதெல்லாம் எதுன்னா இப்போ நம்ம வீடு கட்டுறப்ப என்ன பண்ணுறோம், ஹாலு, கிச்சனு, ஸ்டோர் ரூமு, பெட்ரூமு என்று தனித்தனியாக வர்றோம் பாருங்க. அப்படி இந்த ஆலயங்களை என்ன பண்ணாங்க, இவங்க பாதுகாப்பு கருதியும் இவர்களுடைய இயற்கை வளங்களை சேமித்து வைக்கக்கூடிய இடங்களாகவும், இயற்கை சீற்றங்கள் வரும் பொழுது அது ஒரு பாதுகாப்பான இடமாக உருவாக்குறப்போ அது கொஞ்சம் எல்லையை விரிவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுறாங்க. அப்படி உருவானது தான் இப்போ இந்த ஆயிரங்கால மண்டபம். இன்றைக்கும் நீங்கள் ஆயிரங்கால மண்டபத்தில் போட்டிங்கன்னா நெல் மூட்டை தான் அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் பாயிண்ட். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அந்தாண்ட குதிரை கட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த தாயார் சன்னதிக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா குதிரை கட்டி வச்சுருப்பாங்க. திருவானைக்காவல் போனீங்கன்னா அந்த ஆயிரங்கால மண்டபத்தில் முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் நெல் மூட்டையாக நடிக்க வச்சுருப்பாங்க. நீங்கள் இங்கேன்னு இல்லை, எனக்கு தெரிஞ்சு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆயிரங்கால் மண்டபத்தில் நெல் மூட்டை அடுக்கிறது இல்லை. ஏன்னா அதை வந்துட்டு ஒரு தர்பார் கூடமாக மாற்றினாங்க. ஸோ அதனால் அங்கே இருக்கிறதுல நீங்கள் திருவாரூர், நாகப்பட்டினம், இங்கே எல்லாம் நீங்கள் ஆயிரங்கால மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நெல் மூட்டையை அடுக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த இயற்கை சீற்றம் வந்துருச்சு, பஞ்சம் பசி பட்டினி வந்துருச்சு, இந்த சமுதாயத்துக்கு ஏதாச்சும் செய்யணுமே, பாதுகாக்கணுமே அப்படிங்கிறப்போ அந்த இயற்கை சீற்றம் வந்தப்போ வந்து சமுதாயத்தை பாதுகாப்பாக வைப்பதற்கு ஒரு இடம், அதுதான் ஆயிரங்கால மண்டபம். அதே போல் உணவுப் பொருளை சேமிக்க வைக்கக்கூடிய இடம் குதிரை என்றெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அதில் நிறைய பிரிவுகள் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த மேலே போட்டு வச்சுருப்பாங்க, வசந்த மண்டபம் என்று ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க, தியான மண்டபம் என்று போட்டு வச்சுருப்பாங்க, தன்வந்திரி மண்டபம். இதெல்லாம் என்னென்ன இன்றைக்கி நாம் வந்து இந்த மாலில் போய் நிறையா இது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு நிறையா ஒரே இடத்துல எல்லாம் வாங்குற பாருங்க. அதுபோல் ஒரு காலகட்டத்தில் மன்னராட்சிகள் வந்தப்போ இந்த சமுதாயத்திற்கு தேவையானதை கொடுக்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கோடு இந்த மன்னர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த கோயிலை விரிவுபடுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய நோக்கில் தான் அதுக்கப்புறம் மண்டபங்கள்லாம் கட்டி இது சேமிப்பு கிடங்கு, மருத்துவம், இந்த அதாவது தவறுகள் செய்கிறப்போ அதை தீர்க்கக்கூடிய ஒரு அதாவது ஒரு கோர்ட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நீதிமன்றங்களாக என்றெல்லாம் அங்கங்கே ஒவ்வொரு மண்டபங்களாக. இது மட்டும் இருந்தால் மனிதனுக்கு போதுமா என்று பார்க்குறப்போ தான் கலை என்கின்றது ஒன்று வேணும். அப்படிங்கிறப்போ ஒரு இடத்துல வசந்த மண்டபம் என்பதை இதை வந்து நீங்கள் எங்கே நீங்கள் நல்லா இது பார்க்கலான்னா நம்ம திருவரங்கத்திலேயே பார்க்கலாம். ஆக்சுவலாக ராமானுஜருடைய திருமேனி வைத்திருக்கக்கூடிய இடம் ஒரு காலத்தில் வசந்த மண்டபமாக இருந்தது. அதற்கு இந்தாண்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிர்த்தாப்படி போய் தான் நீங்கள் தாயார் சன்னதிக்கு போவீங்க. அந்த தாயார் சன்னதிக்கு போகிற பக்கத்தில் தான் நெல் குதிரை இருந்துச்சு. அந்த தாயார் சன்னதிக்கு போய் ரைட்டு திரும்பி போய் பார்த்தீங்கன்னா தன்வந்திரி கூடம்னு இருக்கும். தன்வந்திரி யார்? மருத்துவர். அது அவனுக்கு ஏதாச்சும் நோய் வந்து அங்கே எல்லாம் ஒரு ஆள் அப்பப்போ உட்கார்ந்துருப்பாங்க. சமுதாயத்தில் அவனுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நேராக அங்கே போய் எனக்கு இந்த மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொன்னால் அவர் எதுவும் மருந்து கொடுப்பாரு. அது வாங்கிட்டு வந்து அவன் சரி பண்ணிக்கிறது. என் தோட்டத்தில் விளைஞ்சிருச்சு, நான் விவசாயம் பண்ணேன், இது கிடச்சிருச்சு, இதை நானே என்ன பண்ண முடியும், அதை கொண்டாந்து இன்றைக்கி இந்த கிராமப்புறங்களெல்லாம் பார்த்திங்கன்னா
கோயிலுக்கு இது கொடுக்கறது என்ற இந்த திருவிழா அப்போ பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் விளைஞ்சது எல்லாம் கொண்டாந்து கோயிலில் கொட்டுறது, அங்கே இருக்கிறவங்களை கொடுக்கறது என்ற ஒரு சம்பிரதாயம் எல்லாம் இன்றளவு நாம் பார்க்கலாம். அப்படி இந்த ஆலயங்களை வந்துட்டு விரிவுபடுத்தி என்ன பண்ணாங்க, இந்த சமுதாய சிந்தனையோடும் இந்த சமுதாய மக்கள் அனைவரும் ஆன்மலயம் பெற்று வாழ வேண்டும். யாரும் அந்த இயற்கைக்கு முரணாக, இயற்கைக்கு எதிர்த்தோ போராடியோ வாழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக இதையெல்லாம் உன்னுடைய என்ன வேணும் அதையெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே நிறைவு செய்து கொண்டே வரும் பொழுது அடுத்தது என்ன என்று யோசிக்கிறப்போ முதல்ல உன் உடலை பாதுகாத்து கொள்ளணும், உடலில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியை பாதுகாத்து கொள்ளணும், இந்த உடலுக்கும் உயிருக்கும் இணைந்து வரக்கூடிய மனோபலத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்தி கொள்ளணும், நெறிப்படுத்தி கொள்ளணும், அது இயற்கையோடு இசைய வைத்து கொள்ளணும். அப்படி இசைந்து இதை மூன்று இயக்கங்களையும் ஓர் இயக்கமாக கொண்டு வந்து உங்களுடைய செயல்களை நெறிப்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் அதை உருவாக்கினார்கள். அதற்கப்புறம் பிற்காலத்தில் வந்த மன்னராட்சி காலங்கள்லாம் வர்றப்போ அதை அவர்களுடைய வலிமை வல்லமை சமுதாயத்தில் கிடைக்கக்கூடியதுக்கு தக்கவாறு அதை டெவலப் பண்ணாங்க, உயர்த்தினாங்க, மென்மேலும் கொண்டு வந்தாங்கதாக இருந்தாலும் இப்போது இன்னொரு இடம் பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சை பெருவுடையார் கோயில், அது எந்த விதத்தில் கட்டினாங்க என்று எடுத்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சாம்ராஜ்யத்தினுடைய வலிமையை காமிப்பதற்காகவும் வளத்தை காமிப்பதற்கும் உருவாக்கப்பட்ட ஒரு காட்சி பொருள் தான் தஞ்சை பெரிய கோயில். அது இது போல இயற்கையாக உருவாக்கப்பட்ட கோயில் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே அப்படி ஒரு நபரை பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்களா என்று பார்த்திங்கன்னா அது கேள்விக்குறி தான். அது ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா என்னைக்கு அது இந்த தொழில்துறை ஆராய்ச்சியாளர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த தஞ்சை கோயிலை போய் பார்த்தீங்கன்னா ஒரு குளுமையாக இருக்கும். ஒரு சிவன் கோயில் என்கின்ற ஒரு சாநித்தியம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா இவன் போய் ஜெயிச்சுட்டு வந்த இடத்துல இருந்து கொண்டுகிட்டு வரக்கூடிய அடிமைகளை வைத்து கட்டப்பட்ட ஒரு காட்சி பொருள் தான் அது. ஸோ அந்த மாதிரி அங்கே நீங்கள் பாருங்கள், இன்றைக்கும் பாருங்கள் வெளியில் தான் அந்த கொடிமரமும் பலிபீடங்கள் இருக்கும். தாயார் சன்னதிக்கு அம்பாள் சன்னதிக்கு எல்லாம் வெளியில் தான் இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க மண்டபங்கள் கொண்டு வந்து ஒரு அரசனுடைய இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு சின்ன ஒரு அரண்மனை மாதிரி தான் அதனுடைய ஃபீல் இருக்கும். ஒரு வழிபாட்டு தலத்துக்குள்ளே போய் ஒரு சாநித்தியமான ஒரு இது இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஆனால் அதற்குள்ளே நீங்கள் இன்னொரு இது போய் பார்த்தீங்கன்னா அந்த கற்பகிரகத்துக்கு ஒட்டி உள்ளுக்குள்ளே ஒரு பிரகாரம் வரும். கண்ணக்கரையில இருட்டாக இருக்கும். அது தஞ்சை கோயிலுக்கு போனவங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அது எதுக்குன்னா இராணுவ தளவாடங்களை அடுக்கி வைப்பதற்கும் போர்க்காலங்களில் வேணுங்கிற ஆயுதங்களை பதுக்கி வைத்து எதிரிக்கு தெரியாமல் பொக்கிஷங்களை பதுக்கி வைக்கக்கூடிய இடங்களுக்காகவும் நமது முன்னோர்கள் அந்த இடத்தை பயன்படுத்தினாங்க. அதே சமயத்தில் இந்த சமுதாயத்துக்கு தேவைகளை இப்போது ஒரு அரசாங்கம் இருக்குது. அந்த அரசாங்கம் சமுதாயத்துக்கு இது ஒரு நல்லது, இதை இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உரிய இடமாகவும் இப்போ நமக்கு இன்றைக்கி ஒரு ஜீவோ போட்டாங்கன்னா உடனே நமக்கு பேப்பரில் வருது, அந்த கன்சர்ன் ஆஃபீஸுக்கு போகுது, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது போல் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா இந்த அரசவையில் எடுக்கக்கூடிய முடிவுகளை பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு இடமாகவும் அதை பயன்படுத்தி கொண்டாங்க.
அதனால் அதற்கு வேண்டிய இடங்களை இடம் தேவைப்பட்டதுனால தான் அந்த வழிபாட்டு தலங்களை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பெருசு பெருசாக நமக்கு கட்டினாங்க. அதில் இன்னொன்றும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அரசாட்சியினுடைய வலிமை வல்லமையை காமிக்கக்கூடியது, எதிரியை பயப்படுத்த வைக்கக்கூடிய ஒரு வேலையையும் அதற்குள்ள ஒரு மறைவாக வச்சுருந்தாங்களா என்று பார்த்தா அதை மறுக்க முடியாது. அதற்கு மேலே அதை என்ன பண்ணாங்க, இயற்கையில் கிடைக்கக்கூடிய வளங்களை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய எக்ஸஸாகவும் வருது. இப்போ ஆயிரங்கால் மண்டபத்தில் அடுக்கி வைக்கிறோம், இதில் பத்தாயத்தில் சேர்த்து வைக்கிறோம். அதையும் தாண்டி வருதுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜகோபுரம் என்று ஒன்றை கட்டி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அறையாக தான் இருக்கும். அந்த அறைக்குள்ளே பாதுகாப்பாக வைத்திருந்து இந்த சமுதாயத்தில் உணவு பற்றாக்குறை வர்றப்போ எடுத்து இந்த சமுதாயத்திற்கு கொடுத்து அவர்களுக்கு வேணுங்கிறத சரி செய்யக்கூடிய ஒரு ஒரு வசதி வாய்ப்புக்காக வேண்டிதான் அப்படி அந்த ஏரியாக்களை அபிவிருத்தி பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டுட்டு போனாங்க. அதில் மிக மிக முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் என்று வரும் பொழுதெல்லாம் யாரை வச்சு எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க, எப்படியெல்லாம் எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே கொண்டு போனாங்க என்று பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு இடத்துக்கு போரிட்டு ஜெயிச்சு வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களை அடிமையாக்கி அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை திருடி அவங்க இருக்கக்கூடிய அதுலேயும் ஒரு நெறி ஒன்று வச்சுருந்தாங்க. பெண்களையும் குழந்தைகளையும் அவர்களை எந்த வித பங்கமும் இல்லாமல் பாதுகாப்பாக கொண்டுட்டு அவர்களை அடைக்கலம் கொடுத்து மற்றவங்களுக்கு வேலை வாய்ப்பையும் கொடுத்தாங்க. அதில் அவர்களுக்கு உண்டான திறமைகளை கொடுப்பதற்காக தான் சிற்பங்களை கொண்டுட்டு அதுக்குள்ளே இணைச்சாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த கற்ப கிரகம் அதை ஒட்டியே இருக்கக்கூடிய பிரகாரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சிற்ப சாஸ்திரம் அந்த கலைநயம் என்பதெல்லாம் இருக்கவே இருக்காது. இந்த சிற்ப சாஸ்திரம் கலைநயம் இந்த சிற்பங்களுடைய அதிசயங்கள் அற்புதங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் இருக்கக்கூடிய மண்டபங்களில் தான் நீங்கள் பார்க்கலாம். இப்போது நீங்கள் திருவரங்கம் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு கற்ப கிரகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 3/4 ரவுண்டு உள்ளக்கூடிய ஒரு கட்டடம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய பிரகாரத்தை பார்த்தீங்கன்னா சும்மா தூண்களாக தான் இருக்குது. அதில் பெரிய கலைநயம் இருக்குமான்னா ஒன்று போல் ஒரே மாதிரி தான் அந்த தூண்களை வடிவமைச்சு அதில் ஒரு சிற்பங்கள் செதுக்கி வச்சுருப்பாங்க. அதை தாண்டி அந்த கொடிமரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஆரியப்பட்டா வாசல் வரக்கூடிய பிரகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சிற்ப சாஸ்திரங்கள் நிறையா இருக்கும். அதை தாண்டி நீங்கள் இதுக்கு அது என்னது சொர்க்கவாசல் போகிற வழி இந்தாண்ட வர்றப்போ அது என்னது சமையல் கூட வச்சுருப்பாங்க. இந்த இடங்கள்லாம் இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே சிற்ப சாஸ்திரம் இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட அந்த திறமை இருக்குது. ஒவ்வொருவருடைய திறமையையும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கோடு அந்த சிற்பங்களை வடிவமைக்கிறது. அதில் இயற்கையில் இருக்கக்கூடிய மெசேஜ்களை ஏதோ ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு விதமாகவும் சும்மா சிற்பங்கள் செதுக்கிறது அழகுக்காக செதுக்கிறது என்பது போய் அதில் ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு விதமாகவும் அந்த சிற்ப சாஸ்திரங்களை வடிவமைத்து தான் வெளிப்பிரகாரங்களில் அப்படி கொண்டு வந்தாங்க. உண்மையிலே இந்த உருவாக்குனது அதற்கப்புறமேல இன்னும் கொஞ்சம் இந்த கொடி மரத்தில் கொண்டுகிட்டு இந்த இது பண்ணுறது, உற்சவங்களையே கொண்டுகிட்டு வர்றது, அதுக்கப்புறம் இந்த இது ராஜகோபுரம் ஏன் இவ்வளோ உயரமாக கட்டுறது என்ற கான்செப்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எதிரிகளை நான் செப்பரேட்டாக நான் போனோம்னா நமக்கு டைம் ஆகும். அதனால் டோட்டலாக எதிரிகளுக்கு எங்களுடைய வலிமை என்ன, இப்போ என்ன எங்கள் ஏரியாவில் நடந்து கொண்டு இருக்கிறது. மேக்சிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நீர் வளமும் மலை வளமும் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த உற்சவங்கள் எதுவுமே இருக்காது. கோயிலில் பார்த்தீங்கன்னா எந்த உற்சவமும் இருக்காது. ஏன்னா நீ விவசாயம் பண்ணணும்.
விவசாயத்தை விட்டுட்டு உணவு உற்பத்தியை விட்டுட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு இறைவனுக்கு அது செய்கிறேன் இது செய்கிறேன் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா உணவு உற்பத்தி போயிடும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாசகர் சொல்லியிருப்பாங்க, ஆடி பட்டம் தேடி விதைன்னு. ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 6 மாதங்களை வந்து உணவு உற்பத்திக்காக நீ செய்யணும். அந்த உணவு உற்பத்தி வந்ததை நீ சேமித்தது போக மிச்சதை பங்கிட்டு கொள்ளணும். தை மாசி போய் பங்குனி சித்திரையில தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள் கொண்டுட்டு வருவாங்க. இந்த திருவிழாக்கள் கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை பார்த்தீங்கன்னா, நான் தன்கிட்ட விளைந்த பொருட்களை எல்லோரும் பங்கிட்டு கொள்ளணும் என்ற ஒன்றுக்காக வந்ததே தவிர இறைவனை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக வந்ததெல்லாம் ஒன்று கிடையாது. அதனால அந்த திருவிழாக்கள் நீங்கள் கொண்டுகிட்டு வந்தாலும் இப்போ இது என்ன ஆயிடுச்சு என்று பார்த்தீங்கன்னா, அந்த உருவங்கள் என்று வந்தப்போ எப்படி இந்த உருவங்களை கொடுக்கறது என்று வந்தாங்க. அதற்கு முன்னாடி எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அடையாள சின்னமாக அது ஒரு நடுகள்னு சொல்லுவாங்க. நடுகள்னா ஒரு இத்தனை ஸ்கொயர், இத்தனை ஹைட்டு, இவ்வளோ ஸ்கொயரு இப்படி இருக்கணுங்கிறது ஒரு சிஸ்டம் வச்சு அப்படி தான் எல்லா வழிபாட்டு தலங்களிலையும் ஆலயங்களிலையும் ஒரு அடையாளங்கள் இருந்துச்சு. ஆனால் பிற்காலத்தில் அது வந்தப்போ தத்துவ ஞானத்தையும் சொல்லி கொடுக்கணும், அதற்கு சரியான உருவங்களையும் கொடுக்கணும், அதை வந்து சமுதாயத்திற்கு காமிக்கக்கூடியதாகவும் இருக்கிறப்ப தான் அதற்கு தகுந்தவாறு சிற்ப சாஸ்திரத்தை பயன்படுத்தி உருவங்களை கொடுக்குறப்போ இந்த உருவங்களை கொண்டுகிட்டு வந்து அதாவது வலுத்தவன் ஜெயிச்சான்னு சொல்கிறாங்க பாருங்க. அப்படி வலிமையுள்ளவன் அந்த நேரத்தில் எதுவாக இருக்கிறானோ அப்படி கொண்டுகிட்டு வந்து ஒரு உருவத்தை வைக்கிறது என்கின்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதற்கு அவர்கள் வந்துட்டு பகடைக்காயாக யாரை பயன்படுத்தினார்கள் என்று சொன்னாங்கன்னா அவன் அரசனை. ஏன்னா அரசன் வந்து அரசாட்சி என்று வந்தப்போ, மன்னராட்சி என்று வந்தப்போ அவனுக்கு என்று ஒரு குலகுரு என்று ஒருத்தன் இருப்பான். அவன் யாராக இருப்பான் என்று பார்த்தீங்கன்னா இந்த உயிர் உணர்வு பெற்றவனாக தான் இருப்பான். அதனால தான் அந்த மன்னராட்சி காலங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குலகுரு கிட்ட இவங்க இதில் மந்திரி சபையில் என்ன முடிவெடுத்தாலும் அதை குலகுரு கிட்ட போய் அங்கீகாரம் பெற்று வந்த பிறகு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது என்கின்ற கோட்பாடெல்லாம் எப்போ கொண்டுட்டு வராங்கங்க. இந்த பஞ்சபூத கோட்பாடு தாண்டி இயற்கை வந்து மறைபொருளாக இருக்கக்கூடிய உடல் உயிர் மனம் என்கின்ற ஒன்றை கண்டுபிடிக்கிற அப்போதான் இவங்க இதை என்ன கொண்டு வராங்க, அரசாங்கம், அரசியல், கலை, இதையெல்லாம் கொண்டு வந்து மனிதன் என்பவன் வெறும் ஏதோ மிருகங்கள் போல ஏதோ உண்டு உறங்கி இனப்பெருக்கம் செய்து வாழ்கிறவன் கிடையாது. இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா தன்மைகளையும் அவன் அனுபவித்து வாழணும், அதுதான் நிறைவுடைய வாழ்க்கையாக அமையும் என்ற ஒரு கோட்பாடுக்குள்ளே வரும் பொழுது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான அறநெறியை உருவாக்குறாங்க. திருமூலர் பாடுகொண்டு தவம் அறம் மேற்துணையாமே என்று ஒரு கவியில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு தவம் என்று சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம், ஏதோ கண்ணை மூடி உட்காந்து உத்தராட்சத்தை உருட்டுறது, ஏதோ ஜபம் பண்ணுறது, அது மட்டும்தான் தவம் என்பது கோட்பாடு. அப்போ அவங்க கொண்டுட்டு வரலை. அவங்க கொண்டு வந்த அது வந்துட்டு அந்த ஓர்மை பயிற்சி. ஏன்னா இந்த பஞ்சபூத கோட்பாடுக்குள்ளே வர்றப்போ இவங்களால் எதை வைத்து இவங்க எந்த ஒன்றையும் தெரிந்து கொள்ள முடியுது என்கின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஒளி ரெண்டை தான், அதாவது வெளிச்சத்தையும் சத்தத்தையும் வச்சு தான் எந்த ஒன்றையும் நிர்ணயித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இந்த மனித மனத்திற்கு வருகிறது. ஆனால் இந்த ஒளியும் அவ்வளவு சீக்கிரம் ஒடுங்கி நிற்குமா என்று பார்த்தீங்கன்னா ஒடுக்கத்துக்கு வராது. அதற்கு அந்த ஒளிக்குள்ளேயும் அதாவது சத்தத்துக்குள்ளேயும்
வெளிச்சத்துக்குள்ளேயும் அவன் வந்து ஒடுங்கி நிற்க வேண்டும் என்றால் அவன் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தெரிந்து கொண்டு அதை வந்து ஒரு கூர்மையாக்கணும். அதை வந்து கூர்மை என்கின்ற ஒன்றை இந்த அதாவது வியாபித்து கொண்டே வெளியேறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த சத்தத்தையும் வெளிச்சத்தையும் ஒருங்கிணைத்து ஒன்றாக்கி அதை வந்து ஒரு கூர்மையாக பார்க்கணுன்றப்போ அவனுக்கு வந்து என்ன தேவைப்பட்டதுன்னா, வெளியில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பொருள் தேவைப்பட்டது. அந்த பொருளை தான் உருவங்களாக கொண்டுட்டு வந்து வழிபாட்டு தலங்களில் இன்ன மாதிரி உருவம் அதுக்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க. அந்த கேரக்டரை எப்படி கொடுக்குறாங்க என்று பார்த்தீங்கன்னா, எது உங்ககிட்ட குறையாக இருக்கிறதோ அதை மேன்மைப்படுத்துவதற்கு உண்டான ஒரு உருவங்களாக கொடுக்குறாங்க. அப்படி வந்த உருவங்கள் தான் பலவிதமான இறை உருவங்களாக அவங்க நிறைய அங்கங்கே கொடுத்து வச்சுருப்பாங்க. அதில் வந்து என்ன ஒன்றுனா, உங்ககிட்ட எது குறையாக இருக்குதோ அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஓர்மை பயிற்சிக்கு தான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, உங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் ஒரு இடத்துல வசித்து கொண்டு இருக்கிறீங்க. அங்கே இப்போ ஒரு யானை வருது, அது எதிர்த்து போராடி அதுக்கிட்ட ஜெயிச்சு தான் உயிரை காப்பாற்றி கொள்ளணும் அப்படின்னா அதுக்குண்டான வலிமை வேணும். வலிமை எங்கே வேணும்? உடல்லையும் வேணும், மனதிலையும் வேணும். அப்போ உடலில் எப்படி வலிமையை கொண்டுகிட்டு வர்றது, மனதில் எப்படி வலிமையை கொண்டுகிட்டு வர்றது என்று பார்க்குறப்ப தான் அந்த உடல் வலிமைக்காக உண்டான பயிற்சியையும் மன வலிமைக்காக ஒரு பயிற்சியையும் ஒன்று கொடுக்குறாங்க. அப்படி மன வலிமைக்காக கொடுக்குற பயிற்சியில் மனம் லயிக்க மாட்டேங்குது, தனக்குள்ளே போய் லயிக்க மாட்டேங்குதுங்கிறப்போ தான் வெளியில் ஒரு உருவம் கொடுக்குறாங்க. உடல் வலிமைக்காக ஒரு உருவம் வழிபாட்டு தலத்தில் கொடுத்துருக்குறாங்கன்னா அது எந்த உருவம்னு சொல்லுங்க பார்ப்போம். உடல் வலிமை வரணும் அப்படின்னா அது கதை வேற. இது ஆஞ்சநேயர்னு ஒன்றை எதுக்கு கொடுத்தாங்கன்னு, அவன் அப்படியே காற்றுல பறப்பானா, அப்படி மலையை தூக்குவானா, இதெல்லாம் எதன் அடிப்படையில் உன்னை தாண்டி போவானா, அவனுக்கு அந்த அளவுக்கு உடல் வலிமையை கொடுக்கணும்னா. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்முக்கெல்லாம் போனீங்கன்னா ஆஞ்சநேயர் படத்தை தான் வச்சுருப்பாங்க. இந்த பழைய காலத்தில் இந்த கம்பு சுற்றுறது, இந்த அது என்னது